ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதான் எப்படி இருக்கீங்க? போன வாரம் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான நாள். எங்க வீட்டில் எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப சந்தோஷமான நாள் அன்னைக்கு. வியாழக்கிழமை ஓட்டு போட்டு மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை எங்கள் பையனோட எம்பிபிஎஸ் ஃபோர்த் இயர் ரிசல்ட் வந்துருந்துச்சு. அவனும் பாஸ் ஆயிட்டான். அது ரொம்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மாசமும் அவன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா படிச்சுட்டு இருந்தான். 10 சப்ஜெக்ட் எழுதுறதுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாமே அவனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா அவனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடுச்சு. ரிசல்ட் வந்தது இன்னுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். என் பொண்ணு பாத்தீங்கன்னா இதுதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டப்பா ஃபேமிலி ஐஸ்கிரீம் அவங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டா. அது மட்டும் இல்லாம கோன் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா அடுக்கி வச்சுட்டாங்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அன்னைக்கு நாங்க ஃபுல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இது எங்க பையனோட 4வது வருஷம் எம்பிபிஎஸ் ரிசல்ட் வந்தது வந்து எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருந்துச்சு. ஏன்னா என் பையன் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் முன்னாடி நீட் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க ரிலேஷன்ஸ்ல ஒருத்தங்க வந்து என் பையன்கிட்டயே வந்து அது டாக்டர் படிக்கிறதுனா ஒரு தகுதி வேணும்ப்பா, அதெல்லாம் நமக்கு இல்லை, அதெல்லாம் எதுக்கு ட்ரை பண்ற அப்படின்னு அவனை அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க. அது வந்து ஒரு 4 பேர் எதிரில் பேசுன்னு அவன் ரொம்பவே ஒரு அவமானமா அதை ஃபீல் பண்ணியிருக்கான். அதை அடிக்கடி வந்து எங்ககிட்ட சொல்லுவான், அப்படி சொன்னார்ல அவர் அப்படின்ட்டு. பல சமயங்கள்ல நம்ம பட்ட அவமானங்கள் நம்மள ஒரு முன்னேற்றத்துக்கான படிக்கல்லா கூட இருக்கும். இந்த படிப்பு இவங்க தான் படிக்கணும், இவங்க தான் படிக்க முடியுன்றதுலாம் கிடையாது. முயற்சியும் அதுக்கான திறமையும் அறிவு இருந்தா போதும். யாரால வேணா எது வேணா படிக்கலாம், எந்த பிசினஸ் வேணா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம். மொத்தத்துல அவங்களோட முயற்சியை பொறுத்தது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ரொம்பவே ரொம்ப சந்தோஷமான நாளா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.